ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, தஞ்சாவூர் பெரிய கோயில் கருவறையிலிருந்து இந்த வராகி அம்மா ஒரு முக்கியமான விஷயத்தை பேசுறதுக்காக தான் உன்னை தேடி வந்திருக்கேன். இனிமே நடக்க போகிற ஒவ்வொரு விஷயமும் நீ சற்றும் எதிர்பாராத விதத்தில் உனக்கு வெற்றியையும் மகிழ்ச்சியையும் கொடுக்க போகிறதாக இருக்க போகுது. ஆம் என் செல்லமே, நீ பேரின்பம் அடைந்து பெருமகிழ்ச்சி கொள்ளும் வகையில் எல்லா விஷயங்களையும் நீ நினச்சதை விட சிறப்பாக உன் வாழ்க்கையில் நடத்தி கொடுக்கணும்னு நான் முடிவெடுத்துட்டேன். அதனால் இப்போது எந்த விஷயத்தையும் நினச்சி மனக்கலக்கத்தை நீயே உருவாக்கிக்காம மனசை அமைதிப்படுத்திக்கிட்டு நடந்ததையும் நடக்க போவதையும் நினச்சி கவலைப்படாமல் நான் காட்டும் வழியிலேயே நடந்து போக தயாராகு. இனி எல்லாமே என் அருளின் மூலமாக உனக்கு நல்லதாகவே நடக்கும்படி எல்லா வேலைகளையும் நான் பார்த்துக்கிறேன். உனக்கு என்ன துன்பம் வந்தாலும் எவ்வளோ பெரிய கஷ்டம் வந்தாலும் இந்த வராகி அம்மாவை மனசில் நினச்சினா போதும், அடுத்த நொடியே ஏதாவது ஒரு மனித ரூபத்தில் வந்து நான் உனக்கு உதவி செய்வேன். உன்னுடைய எல்லா துன்பங்களும் தீர்ந்து போய் நீயும் அளவில்லாத மகிழ்ச்சியோட அழகான வாழ்க்கையை அற்புதமாக வாழுவாய் என் செல்லமே. உன் கர்ம வினைக்கு நல்லா தெரியும், அதனால தான் அது உன்னை போட்டு இப்படி படுத்துது. நீ எப்போது உன்னையும் உன்னுடைய வாழ்க்கையும் என்கிட்ட முழுசாக ஒப்படைக்கிறியோ அப்போதே இந்த கர்ம வினைகளெல்லாம் உன்னை விட்டு காணாமல் போயிடும். இத்தனை நாளாக என்னை வழிபட்டு வணங்கி வரும் உன் வாழ்க்கையில் இப்போது இருக்கும் துன்பங்களையும் துயரங்களையும் துரத்தி அடித்து உன் கர்ம வினைகளையெல்லாம் கரைய செய்வதற்காக தான் இந்த வராகி அம்மா தஞ்சை கோயில் கருவறையிலிருந்து உன்னை தேடி வந்தேன். இனிமே நீ பயப்படவே தேவையில்லை என் செல்லவே. உன் வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய துன்ப துயரங்கள் வந்தாலும் எந்த நன்மையுமே நடக்காமல் போனாலும் அத்தனையையும் தாண்டி உன்னை ஜெயிக்க வைக்க நான் வந்துட்டேன். இனி எல்லாமே நன்மைகளாகவும் நல்லதாகவும் நீ நினச்சதாகவுமே நடந்து முடியும். உன் துன்பத்திற்கு முடிவு கட்டுவதற்காக உன் கர்ம வினைகளை நான் எடுத்துக்கிட்டு உன்னை வெற்றியின் பக்கம் வழிகாட்டி வாழ வைக்க போகிறேன். அதுக்கு நீ என்ன செய்யணும் தெரியுமா? யாரையும் தொல்லைப்படுத்தாம யாருக்கும் தொந்தரவு கொடுக்காம உன் வாழ்க்கையும் உன் வேலைகளையும் மட்டும் சரியாக செஞ்சுட்டு போ. கடன் வாங்காமல் யாருக்கிட்டையும் எதையும் எதிர்பார்க்காம உன் வாழ்க்கையில் நீ சம்பாதிக்கிறதையும் உன்னுடைய சுய முயற்சியின் மூலமாக உனக்கு கிடைச்சதையும் வச்சு வாழ்க்கையை வாழ தயாராக என் செல்லவே. நீ நினச்சது போலவே எல்லா விஷயங்களையும் உனக்கு நிம்மதி கிடைக்கும் வகையில் நான் முடிச்சு தர்றேன். நீ எப்போது என்னை அம்மானு நம்பிக்கையோட பாசத்தோடு தேடி ஓடி வந்தியோ அன்னையிலிருந்து உன் வாழ்க்கையில் நடக்கிற எல்லா விஷயங்களையும் என் கட்டுப்பாட்டுக்குள்ளே என் பார்வைக்குள்ளே தான் வச்சுக்கிட்டு இருக்கேன். அப்படி இருக்கும்போது ஏதாவது தவறாக நடக்க நான் அனுமதிப்பேனான்னு சொல்லு பார்ப்போம். யாராவது ஒருத்தர் வந்து ஏன் உன் வாழ்க்கையில் ஒரே கஷ்டமாக இருக்குது, உனக்கு நேரம் சரியில்லை போல இருக்குன்னு சொன்னாங்கன்னா உடனே நீ கலங்கி போகாதே. அடுத்தவங்க 1000 சொன்னாங்கன்னா அதை பற்றி நீ யோசிக்காம நீ பாட்டுக்க உன் வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு உனக்கான நேரத்தை படைத்ததே இந்த வராகி அம்மா நான் தான். அந்த நேரத்தை உனக்கு நல்லதாகவும் வெற்றி உள்ளதாகவும் மாற்றித்தர என்னால் முடியும். உன் எதிர்கால வாழ்க்கையை ஏன் காலடியில் போட்டுட்டு உன் கடமைகளை மட்டும் நீ சரியாக செஞ்சால் போதும். உனக்கு தாயாகவும் தந்தையாகவும் உன் காவலாகவும் குலதெய்வமாகவும் நான் உனக்கு துணையாக இருந்து எல்லா ஆபத்துகளிலிருந்தும் எத்தனை விதமான பிரச்சனைகளிலிருந்தும் உன்னை காப்பாற்றுவேன். இதில் உனக்கு எந்த சந்தேகமும் வேணாம். கூடிய சீக்கிரமே நீ நம்ப முடியாத அளவுக்கு உன் வாழ்க்கையில் பேரதிர்ஷ்டம் வந்து சேரப்போகுது. உனக்கு இருந்த எல்லா பிரச்சனைகள்லேருந்தும் எந்த பாதிப்பும் இல்லாமல் நான் உன்னை மீட்டெடுத்து காப்பாற்றுவேன். உன் வாழ்க்கையில் இருந்த பண நெருக்கடியெல்லாம் நீங்கி செல்வ செழிப்போட சுகமான வாழ்க்கையை நீ வாழ போகிற. பண வரவு அதிகரித்து நீ நிம்மதியாக வாழும்படி எல்லா சந்தோஷங்களையும் நானே உனக்கு கொடுக்குறேன். உன் கடமைகளை மட்டும் நீ சரியாக செஞ்சினா போதும், எல்லாத்தையும் நல்ல விதமாக நான் நடத்தி முடிச்சிடுவேன் என் செல்லமே. உன் வாழ்க்கையில் நீ உயர்ந்த இடத்துல இருக்க வேண்டிய ஆள், ஆனால் சில பேர் பண்ண சூழ்ச்சியின் காரணமாக இப்போது கவலையில் விழுந்து நொந்து நூலாக போயிட்டுருக்க. இனிமேலும் நீ வாழக்கூடாது, நீ நல்லா வந்துடக்கூடாதுன்னு கங்கணம் கட்டிக்கிட்டு
உனக்கு கெட்டது செய்யக்கூடிய அந்த கெட்ட மனிதர்களுக்கெல்லாம் சரியான பாடத்தை புகட்டும் வேலைகளை இந்த வராகி அம்மா நான் பார்த்துக்கிறேன். நீ எப்போதும் போல தைரியமாக இரு. உன் கண்ணீரை தொடச்சிக்கிட்டு நீ அமைதியாக இருந்து விடு என் செல்லமே. நீ வடிக்கிற ஒவ்வொரு சொட்டு கண்ணீருக்கும் நிச்சயமாக உனக்கு பதில் கிடைக்கும். தொடர்ந்து உன் வாழ்க்கையை சீரழிக்கணும், உன்னை ஜெயிக்க விடக்கூடாது, எப்படியாவது உன்னை அழிக்கணும்னு போராடிக்கிட்டு இருக்கவங்களுக்கு, அந்த சூழ்ச்சிக்கார மனிதர்களுக்கு தகுந்த பதிலடியை நான் கொடுக்க போகிறேன். எது உன்னை துன்புறுத்தினாலும், யார் உனக்கு எதிராக நின்று வேலை செஞ்சாலும் நீ கவலைப்படாமல் தைரியமாக எதிர்த்து நின்று போராடு. ஏன்னா என்னை மீறி எதுவும் நடக்காதுங்கிறத நீ தீர்க்கமாக நம்பலாம். நான் உனக்கு துணையாக இருக்கும்போது எல்லா கெட்டதையும் அழித்து உனக்கான நல்ல விஷயங்களை நடத்தி முடிப்பேன் என் செல்லமே. நீ நினைப்பது போல, நீ பயப்படுவது போல இனி எதுவுமே தவறாக நடக்காது. ரொம்ப நாளாக நீ கேட்டுக்கிட்டு இருந்த விஷயத்தையும் இப்போது நல்லபடியாக நான் நடத்தி முடிக்க போகிறேன். சில காலமாகவே உன் மனசுக்குள்ளே இருந்து உன்னை பாடாய்படுத்தின எல்லா கவலைகளையும் கஷ்டங்களையும் உன் வாழ்க்கையிலேருந்து விலக்கி வைக்கணும்னு நான் முடிவெடுத்துட்டேன். நீ வாய் திறந்து என்கிட்ட கேட்காத பல கோரிக்கைகளையும் உன் மனசை புரிஞ்சுக்கிட்டு உனக்கு செஞ்சு தர்றதுக்காக நான் வந்துட்டேன். நடக்கவே நடக்காதோ நீ நினைக்கிற விஷயத்தையும் உனக்காக நான் நடத்தி முடிக்கிறேன். என்னுடைய தெய்வீக பாதுகாப்பு எப்போதும் உன்னை சூழ்ந்து இருக்கும்போது எல்லா அச்சங்களிலிருந்தும் தீமைகளிலிருந்தும் உன்னை காப்பாற்றி உனக்கான நல்லதை நான் அருள் செய்வேன் என் செல்லமே. கூடிய சீக்கிரமே புன்னகையோட முகத்தோட நீ என்னை நோக்கி ஓடி வந்து, அம்மா வராகி தாயே, நான் கேட்டதை விட நீங்கள் எனக்கு அதிகமாகவே கொடுத்துட்டீங்கன்னு நன்றி சொல்ல தான் போகிற. உன் நல்ல மனசை பயன்படுத்திக்கிட்டு உனக்கு ஏமாற்றத்தையும் துரோகத்தையும் கொடுத்த மனிதர்களை நினச்சி வருத்தப்படாத. உன் நல்ல மனசை பார்த்து தானே உன்னை உயர்த்தி உனக்கான நல்லதை செய்வதற்காக இந்த வராகி அம்மா உன் வீடு தேடி வந்திருக்கேன். தஞ்சாவூர் கோயில் கருவறையிலிருந்து உன்னை நோக்கி வந்த நானே உன் கஷ்டங்களை போக்கி உனக்கு இஷ்டப்பட்ட விஷயங்களை எல்லாம் நல்லபடியாக நடத்தி முடிக்கிறேன். உன் வாழ்க்கையில் உனக்கு பிடிக்காத விஷயங்கள் நடக்கும்போதும் அல்லது உன்னால் ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயங்கள் நடக்கும்போதும் அதை ஏற்றுக்க முயற்சி செய்ய முடியலைனா அதை மாற்ற முயற்சி செய். இல்லை, நீ நினச்சது போல் உன்னால் அதை மாற்றிக்க முடியலைனா சரின்னு அதை ஏற்றுக்கிட்டு வாழ ஆரம்பி. முடிஞ்சதை மாற்றணும், முடியாததை ஏற்றுக்கணும். இதுதான் வாழ்க்கையின் ரகசியம். ஒரு கட்டத்துக்கு மேலே நீ சரின்னு ஏற்றுக்கிட்ட வாழ்க்கையே உனக்கு பிடிச்சதாக மாறி போயிடும். நீ மனசொடைஞ்சு போய் இனிமே என்கிட்ட வந்து எனக்கு வாழவே பிடிக்கல, என் வாழ்க்கையே பிடிக்கலன்னு சொல்லும்படி இனிமேலும் எந்த விஷயமும் உன் வாழ்க்கையில் நடக்காது. ஏன்னா இந்த வராகி அம்மாவின் அன்பும் அரவணைப்பும் உனக்கு முழுசாக கிடச்சி நீ பட்ட கஷ்டத்துக்கும் உன்னுடைய தியாகத்துக்கும் உழைப்புக்கும் ஈடு இணையாக உன் வாழ்க்கையவே நான் வெற்றிகரமான வாழ்க்கையாக மாற்ற போகிறேன் என் செல்லமே. உன் துன்பங்களையெல்லாம் போக்கி உனக்கான நல்லதையெல்லாம் நான் நடத்தி தரேன். நானே உன்னை பாதுகாக்கும் போது இனி யாரும் உனக்கு எந்த விதத்திலும் தீங்கு இழைக்கவே முடியாது. நீ எதிர்பார்த்த எல்லா காரியங்களையும் நிச்சயமாக நான் உனக்கு வெற்றியை கொடுத்துட்றேன். நீயும் எல்லா நிலைமைகளிலும் நிதானமாக அமைதியாக இரு. எந்த விஷயத்தையும் உன்னால் மாற்ற முடியாது. எல்லா விஷயங்களும் நீ நினச்சது போல் நடந்தாலும் சரி, நடக்கலைனாலும் சரி, அது எல்லாத்துக்குமே ஒரு காரணம் இருக்குங்கிறத புரிஞ்சுக்கிட்டு நீ அமைதியாக இரு. எதை எப்போ நடத்தணும், எதை எப்போ மாற்றணும், எதை எப்போ விலக்கி வைக்கணும்னு எல்லாமே இந்த வராகி அம்மா எனக்கு தெரியும். நீ என் மேலே எந்த அளவுக்கு அன்பு செலுத்துறியோ அதை விட அதிகமாக நான் உனக்கு அன்பும் அருளும் செலுத்துவேங்கிறத புரிஞ்சுக்கோ. மாமரத்தில் நிறைய பூக்கள் பூக்குது, அது அத்தனையுமே பழங்களாக மாறுது. ஆனால் வாழ்க்கைங்கிற மரத்தில் நிறைய பூக்கள் பூத்தாலும் நிறைய கனவுகள் உனக்கு இருந்தாலும் அது அத்தனையுமே நிறைவேறாது என்பதை புரிந்துகொள். வாழ்க்கையினாலே அதை எதிர்கொண்டு வாழக்கூடிய போராட்ட களம்தான் அது. அதில் சில விஷயங்கள் நடக்கும், பல விஷயங்கள் நடக்காது. அத்தனையையும் ஏற்றுக்கொண்டு எதிர்கொண்டு சமாளித்து சாதிச்சு காட்டுறது தானே மனிதர்களுடைய திறமை. நீயும் அதே போல தான். இதுவரைக்கும்
எத்தனையோ துயரங்களை கடந்து வந்துட்ட. இனிமே இந்த போர்க்களமான வாழ்க்கையில் எல்லாத்தையும் சகிச்சு சமாளித்து சாதிச்சு ஜெயிச்சு உன் வாழ்க்கையவே பொற்காலமாக நீ வாழ போகிற. இனிமே கண்டதையும் யோசிச்சு நீ கவலைப்படவே கூடாது. எல்லாத்தையும் நீ கேட்டதுக்கும் அதிகமாகவே செய்கிறதுக்கும் உன் கைகளில் கொடுப்பதற்கும் தயாராக இந்த வராகியம்மா நான் இருக்கேன். உனக்கான நேரம் வந்துருச்சு. இனிமே நீ யாரை தேடியும் எதை தேடியும் போக வேணாம். எல்லாமே தானாக உன்னை தேடி வருமேன்னு செல்லமே. ஒரு நல்ல விஷயம் நடக்கும்னு தானே நீ நினச்சிக்கிட்டு இருக்க. ஆனால் அது நடக்கணுன்ற ஆசை இருந்தாலும் நடக்குமோ நடக்காதோன்ற குழப்பம் வேற உன்னை ஆட்கொண்டு பாடாப்படுத்துது. நீ கவலைப்படாத. இந்த வராகியம்மா உனக்கு துணையாக இருக்கும்போது நீ நினச்சதையெல்லாம் நல்லபடியாக நடத்தி கொடுப்பேன். நீயே எதிர்பார்க்காத வகையில் உன்னுடைய மகிழ்ச்சி பெருமகிழ்ச்சியாக மாறும். உன்னுடைய நல்ல குணங்கள் எல்லாம் சேர்ந்து உன் வாழ்க்கையில் உன்னை உயர்த்த போகுது. நீ என்னை நம்பியதின் பலனையும் அதற்குரிய பயனையும் இப்போது அனுபவிக்க போகிற. உன் வாழ்க்கையில் வெற்றியை கொடுத்து நிறைய செல்வத்தையும் சந்தோஷத்தை தரக்கூடிய நல்ல உறவுகளையும் உன்னை நோக்கி அனுப்பி வைக்கிறேன். இனிமே நீ யாருக்காகவும் எதுக்காகவும் மனசு உடஞ்சி போகக்கூடாது. முடிஞ்ச வரைக்கும் எல்லாத்தையும் கண்டுக்காமல் கடந்து போய்கிட்டே இரு. ஒரு கட்டத்துக்கு மேலே எல்லாத்தையும் தாண்டி வாழ்க்கையில் நீ ஜெயிச்சிருவ. உன் அன்புக்கு உண்மையானவர்கள் ஒருபோதும் உன்னை உடஞ்சி போக விட்டுற மாட்டாங்க. உன் அன்பையும் பாசத்தையும் புரிஞ்சுக்கிட்டு உனக்கு துணையாக உன் வாழ்நாள் முழுவதும் இருப்பார்கள் என் செல்லமே. சில நேரங்களில் வாய்ப்புகள் உன் கைகளை மீறி தவறி போகும்போது அதை நினச்சி கவலைப்படாமல் ஏதோ ஒரு நன்மைக்கு தான் இது நடக்காமல் போயிருக்குன்னு நினச்சிக்கோ. எல்லா வகையையும் நீ நன்மையாகவே நினைக்கும்போது, எல்லா விஷயமும் நல்லதுக்கே நடக்குதுன்னு நீ நினைக்கும்போது, அந்த நல்லெண்ணத்துக்கும் நம்பிக்கைக்கும் சேர்த்தே உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றிகளை இந்த வராகியம்மா நான் கொண்டு வந்து கொடுப்பேன். உன் வேண்டுதல்களை எல்லாம் நிறைவேற்றி நிச்சயமாக நான் உன்னை நல்லா வாழ வைப்பேங்கிறத புரிஞ்சுக்கோ. நாளைய நாள் என்பதை என்னிடம் ஒப்படைச்சிட்டு இந்த நாளில் உன்னால் முடிஞ்ச நன்மைகளை இந்த நிமிஷத்திலிருந்தே நீ செய்ய ஆரம்பி. நியாயமாக உனக்கு கிடைக்க வேண்டியதெல்லாம் நிச்சயமாக கிடைக்கும். உன்னுடைய காயத்துக்கு மருந்தும் கிடைக்கும். இத்தனை நாளாக நல்லது நடக்கும்னு காத்திருந்ததுக்கு ஏற்றாற் போல உனக்கு விருந்தும் கிடைக்கும். மொத்தத்தில் என் அருள் மூலமாக உன் வாழ்க்கையில் எல்லாமே உனக்கு கிடைக்கும். இத்தனை நாளாக வாழ்ந்த வாழ்க்கையில் இனிமே தான் நீ சந்தோஷத்தை பார்க்க போகிற. உன் வாழ்க்கையில் உனக்கு கிடைக்க வேண்டியவையெல்லாம் கொஞ்சம் தள்ளித்தான் போயிருக்கே தவிர ஒருபோதும் கிடைக்காம போயிடாது. நீ எதிர்பார்த்ததை விட இன்னும் நிறைய உனக்கு வாரி வழங்க போகிறேன். யாராவது ஏதாவது உளர்றாங்க, யாரோ எதையோ சொன்னாங்கன்னா நீ அதையே நினச்சிக்கிட்டு கவலைப்பட்டுக்கிட்டே இருந்தீனா நான் தரக்கூடிய எல்லையில்லா ஆனந்தத்தை எப்படி உன்னால் அனுபவிக்க முடியும்? முதல்ல அடுத்தவங்க பேசின வார்த்தைகளையெல்லாம் கவனத்தில் வச்சுக்காம உன் மனபாரம் முழுவதையும் என்கிட்ட ஒப்படைச்சிட்டு நிம்மதியாக இரு. கூடிய சீக்கிரமே நான் உனக்கு கொடுக்க போகிற அளவில்லாத ஆனந்தத்தையும் இன்பமயமான சந்தோஷமான மகிழ்ச்சியான வாழ்க்கையையும் அனுபவிக்க தயாராகு. இந்த உலகத்தில் யார் என்ன சொன்னாலும் என்ன செஞ்சாலும் சரி சரின்னு பொறுத்துக்கிட்டே நீ போகும்போது உன்னை நல்லவன்னு தான் சொல்லுவாங்க. எதிர்த்து கேள்வி கேட்க ஆரம்பிச்சின்னா உன்னை கெட்டவன்னு சொல்லிடுவாங்க. அதனால் எப்போவுமே எல்லாத்தையும் பொறுத்து போகாமல் சூழ்நிலைகளுக்கு ஏற்றார் மாதிரி நடந்து கொள்ள பழகு.